ஆண்டவர் ரத்த ஓட்டங்கள்லாம் சீரா இருக்கட்டும் ஆண்டவரே. இருதயம் புது இருதயத்தை மாட்டுங்க ஆண்டவரே. எனக்கு இருதயம் புது இருதயம் வேணும் ஆண்டவரே. பழைய இருதயம் வேண்டாம், புது இருதயத்தை மாட்டுங்க ஆண்டவரே. ஆமென் 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 ஆமென். கர்த்தர் நம்ம ஜெபங்களை கேட்டு நல்ல ஆவியை கட்டளையிடக்கூடிய அபிஷேகம், நல்ல ஆவியை கட்டளையிடும் ஆண்டவரே. வீட்டில் இருக்க எல்லாருக்கும் நல்ல ஆவியை கட்டளையிடும் ஆண்டவரே. சண்டை போட்டுட்டு இருக்கவங்க, போராடிட்டு இருக்கவங்க, வம்பு பேசிக்கிட்டு இருக்கவங்க எல்லாரும் மேலே நல்ல ஆவியை நீர் கட்டளையிட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். உட்காருவோம். ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நல்ல ஆவியை கட்டளையிடக்கூடிய அபிஷேகம். அப்போ இன்னொரு ஆவி என்ன பண்ணிட்டு இருக்குள்ள, இவ்வளோ போராடிட்டு இருக்கு. அவ்வளோத்தையும் ஆண்டவர் அன்னை வார தூக்கிட்டு அடித்த மாதிரி அவ்வளோத்தையும் விரட்டணும். உள்ளடக்க ஆவி, பழைய ஆவிகள் எல்லாம் அழியணும். புதிய அபிஷேகம் தான் நிரப்பணும். ஆமென் ஆமென். ஒரு 5 அபிஷேகத்தை ஜெபம் பண்ணியிருக்கோம். ஒன்றை தொட்டால் நிறையா வெடிச்சு பரவிடும். ஒரு அபிஷேகத்தை பிடிச்சிங்கன்னா ஏகப்பட்டதை எடுத்துடலாம். அந்த அபிஷேகம் நம்ம வழி நடத்தும். விசேஷித்த ஆவி வேற நினைப்பூட்டணும். சுயம் பானை பாத்திரம் மறந்துட்டான், ஆண்டவரே நினைப்பூட்டினாரு. அது சொல்லுவான், எனக்கு அன்னைக்கு செஞ்ச இன்னைக்கு என்ன மறந்து வச்சு அடியுமா. மறந்தது நன்மைக்கு தான். அவர் அன்னைக்கு லேசாக நினைச்சாருன்னா யோசேப்பை வெளியே சும்மா கொண்டு விட்டுருப்பாங்க. நல்ல வேளை மறந்தாரு. நினைப்பூட்ட வேண்டிய நேரம் கர்த்தர் நினைப்பூட்டினாரு. அற்புதம் தான் செஞ்சிட்டார். ஆமென். பிறகு சந்ததி சந்ததியாய் ஆண்டவர் மேலே உள்ள அபிஷேகம், ஆண்டவர் மேலே உள்ள வார்த்தை எல்லாம் சொல்லுதீங்களா? ஒரு 4 சத்தம் தான் கேட்க எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்களா? எனக்கு பின்னால் வரையும் எல்லாரும் பார்த்துருக்கேன், கடைசி வரையும் பார்த்துட்டு இருக்கேன். எல்லாம் சொல்லிடுங்க. ஆண்டவர் மேலே உள்ள வார்த்தை, ஆண்டவர் மேலே உள்ள அபிஷேகம் நம்ம மேலே பல மடங்கு இறங்கணும். நம்ம பேர பிள்ளைகளோட கல்யாணத்தை என்ன பண்ணணுமா? ஆமென். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. வார்த்தையிலே சுகம்,